இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். இன்று 7ஆம் நாள் ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளை நாங்கள் இணைத்து கொள்ளலாம். இன்றைய நாளின் செய்திகளாக முற்றுமுழுதாக இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையை அலங்கரித்திருக்கிறது. அனைத்து ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாமே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடைபெற்ற விடயம் தொடர்பான செய்திகளை பிரசுரித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்து அவ்வப்போது முகநூல் வழியாகவும் இணையதளங்கள் வழியாகவும் அந்த செய்திகளே அதிகம் இடம் பிடித்திருக்கிறது. இருந்தாலும் அந்த செய்தி தொடர்புகளை நாங்கள் பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை விடயத்திலே தற்போது உயிரிழந்த கைதிகளை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீர்கொழும்பு சிறையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை பாதுகாப்பு அதிகாரிகள் தற்போது கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியை பாதுகாக்க ஏராளமான போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் பெண் கைதிகள் இன்னும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் நேற்று இரவு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிலவிய சூழலை கவனித்த பின்னர் ஊடகங்களிடம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் வெடித்த மோதலில் படுகாயமடைந்த 20 பேர் மேல் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. மேலும் 58 பேர் நீர்கொழும்பு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. 5ஆம் தேதியன்று நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு குழுவிற்கும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்த்த ஒரு குழுவிற்கும் இடையே வன்முறை சம்பவம் வெடித்திருக்கின்றது. இருதரப்பிலும் கைதிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 2 கைதிகள் உயிரிழந்தனர். மேலும் 34 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நேற்று காலை நீர்கொழும்பு சிறையில் கைதிகளுக்கு இடையே மீண்டும் ஒரு மோதல் வெடித்தது. அப்போது நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற சிறை அதிகாரிகளை கைதிகள் தாக்கியிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சிறை அதிகாரிகளும் கைதிகளும் காயமடைந்ததாகவும் 7 சிறை அதிகாரிகள் மற்றும் 17 கைதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் சொல்லியிருக்கிறது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த கலவரம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவை விசாரணைகளை தொடங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. சிறையில் தங்கியிருந்த சுமார் 700 கைதிகளை பாதுகாப்பு கருதி அங்குனகொல, பெலச, தும்பார, அனுராதபுரம், பொலனருவ மற்றும் குருவிட்ட சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக சிறைத்துறை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் குறித்து முறைப்படியான மற்றும் விரிவான விசாரணை நடத்திய பின்னர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அதன்படி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவையால் சம்பந்தப்பட்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலில் உயிரிழந்த நபர்களுக்கான பிரேத பரிசோதனைகள் இன்று நடத்தப்பட உள்ளன என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையில் மோதலில் உயிரிழந்த கைதிகளை அடையாளம் காண உறவினர்களுக்கு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இறந்தவர்களின் புகைப்படங்கள் மருத்துவமனையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீர்கொழும்பு மருத்துவமனை இவ்வாறு சொல்லியிருக்கிறது. இதேவேளை நீர்கொழும்பு சிறையில் நடந்த கொடூரமான கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக அதிகரித்துள்ளதாக நீதியமைச்சர் கர்ச நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக 25 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 6 சிறை அதிகாரிகள் என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கின்றார். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிறை அதிகாரிகள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வன்முறையில் விசாரணை கைதிகளும் தண்டனை பெற்ற கைதிகளும் ஈடுபட்டிருந்ததாக காவல்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. வன்முறை சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த சுமார் 700 கைதிகள் அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அருணகொலபொச, போகம்பர, அனுராதபுரம், புலனறுவை
மற்றும் குறிப்பிட்ட ஆகிய இடங்களுக்கு கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதே நேரத்திலே நீர்கொழும்பு சிறை விவகாரம் தொடர்பிலே அனுர மீதுதான் பழி விழுந்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறையிலே நிகழ்ந்த மரணங்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தற்போதைய ஜனாதிபதி முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது சிறைகளில் நிகழும் மரணங்களுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியிருந்தார் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் விதமாக 2020 நவம்பர் 30 அன்று நாடாளுமன்றத்தில் அனுரகுமார திசநாயக்க ஆற்றிய உரையின் காணொளி காட்சியை ரஞ்சித் மத்தும பண்டார அந்த ஊடக சந்திப்பில் எடுத்து காட்டியிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த காணொளியின்படி அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுரகுமார திசநாயக்க ஒரு சிறையில் கைதியின் உயிர் பறிக்கப்பட்டால் அப்போதைய அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதன்படி அனுரகுமார திசநாயக்க அன்று முன்வைத்த அதே வாதம் இன்று அனைவருக்கும் பொருந்த வேண்டும். நீர்கொழும்பு சிறையில் பல உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன. அவர் அன்று கூறியது போலவே இந்த அரசாங்கத்தின் தலைவர் என்ற முறையில் இந்த துயர சம்பவத்திற்கான பொறுப்பிலிருந்து அவரால் தப்பிக்க முடியாது என்று ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் வலியுறுத்தி இருக்கின்றார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணுவதிலும் சிறையில் உள்ளவர்களின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாக மத்தும பண்டார சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பாக உடனடியாக ஒரு முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். இதே நேரத்திலே சிறையில் வெடித்த வன்முறை சம்பவங்களுக்கு நீதி அமைச்சரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நேற்று சம்பவம் நடந்தவுடனேயே நீதி அமைச்சர் சொல்லியிருந்தார், அந்த நடந்த விடயங்களுக்கு தானே பொறுப்பு என்று அவர் உடனடியாகவே சொல்லியிருந்தார். இந்த நீர்கொழும்பு சிறையிலே வெடித்த வன்முறை மோதல்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக பொறுப்பேற்பதாக நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருந்த போதிலும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இவ்வாறு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த அமைச்சர் பொறுப்பேற்பதாக வெறுமனே கூறுவதால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு வெலிக்கடை சிறை சம்பவத்தில் நடந்தது போல ஆட்சியாளர்களின் இரகசியங்களை காக்க கைதிகள் இங்கும் கொல்லப்படுகிறார்களா என்பது குறித்தும் அவர் கடும் சந்தேகம் எழுப்பியிருக்கின்றார். இதேவேளை சிறை அமைப்பு முறை குறித்து நல்ல புரிதல் கொண்ட திறமையான அதிகாரிகள் நீக்கப்பட்டதாலும் நிர்வாகம் பலவீனப்படுத்தப்பட்டதாலும் இந்த அழிவு நிகழ்ந்துள்ளது என்றும் இதற்கான பொறுப்பிலிருந்து அமைச்சர் தப்பிக்க முடியாது என்றும் தொலவத்தை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இழந்த மனித உயிர்களை அமைச்சரால் மீட்டெடுக்க முடியாது என்பதால் பொறுப்பேற்பதாக கூறுவது அர்த்தமற்றது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தற்போதைய ஜனாதிபதி இதற்கு முன்னர் அப்போதைய அரசாங்கங்கள் மீது இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டியதை நினைவு கூர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நீதி அமைச்சருக்கு நீ பதவியில் நீடிப்பதற்கான தார்மீக உரிமை இல்லை என்றும் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். பிள்ளையான் விவகாரத்திலே விமல் வீரவன்ச தொடர்பான புதிய சர்ச்சை எழுந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு ஒரு தேசிய சின்னத்தை அணிவிக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது என்றும் பிள்ளையான் மீது முன்வைக்கப்பட்டுள்ள கடுமையான குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த புகைப்படம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அத்துடன் இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்துள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. எனினும் இது குறித்து விமல் வீரவன்சவிடம் வினவிய போது குறித்த புகைப்படம் கடந்த போர்க்கால பகுதியில் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றாராம். இராணுவத்தினரால் கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டதன் பின்னர் மானல் மல் என்ற இயக்கத்தினால் நடத்தப்பட்ட தேசிய கொடி அணிவிக்கும் நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கின்றார். இதேவேளை கோடபாய தாக்கல் செய்த மனு தொடர்பிலே நீதிமன்றம் ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேலதிக விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த விவகாரம் அடிப்படை உரிமைகள் தொடர்பானது என கூறி மனுவை உச்ச நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்குமாறு சட்ட அதிபர் நீதிமன்றத்தை கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கோரப்பட்ட நிவாரணங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின்
அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவை என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி கேரத் குறிப்பிட்டிருக்கின்றார். நடவடிக்கைகளின் போது மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரோமேஷ் டி சில்வா வாய்மொழி வாதங்களை நிறைவு செய்திருக்கின்றார். சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்று மஹிந்தவுக்கு ஹந்தநீதி சொல்லியிருக்கின்றார். சட்டத்தின் முன் சகலரும் சமம் என்று. ஏனென்றால் அண்மையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியிருக்கின்றார், தங்களுக்கு எதிராக அரசாங்கம் பழிவாங்கலை மேற்கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். மக்களின் பொருளாதாரங்கள் ஏனைய பிரச்சனைகளை விட்டு பழிவாங்கும் நடவடிக்கையிலேயே அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதற்குத்தான் ஹந்தநீதி சொல்லியிருக்கின்றார், சட்டத்தின் முன் சகலருமே சமம் என்று. நாட்டில் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஊழல்கள், மோசடிகள் மற்றும் குற்றங்கள் தொடர்பில் சட்டபூர்வமான விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் இதில் எந்தவிதமான அரசியல் பழிவாங்கலும் இல்லை என்று தேசிய மக்கள் சக்தி அரசின் முக்கிய அமைச்சரான சுனில் ஹந்தநீதி இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற அடிப்படையில் சுயாதீனமான விசாரணைகளை நடக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தற்போதைய அரசு சட்ட நடவடிக்கைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி எதிர்க்கட்சியினருக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல்களை தீவிரப்படுத்தி உள்ளது என்றும் இதனை முறியடிப்பதற்கு நாட்டில் உள்ள சகல எதிர்க்கட்சிகளும் தங்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை மறந்து தற்போதைய சூழலில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும் என்றும் கொழும்பில் ஊடகங்களிடம் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் சுனில் ஹந்தநீதி மக்கள் நலனுக்காகவோ அல்லது ஜனநாயகத்துக்காகவோ எதிர்க்கட்சிகள் என்று இணைய முற்படவில்லை, மாறாக கடந்த காலங்களில் தங்களால் செய்யப்பட்ட ஊழல்களையும் தப்பியோடியவர்களையும் சட்டத்திடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இப்போது ஒன்றிணைய முற்படுகின்றன. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமே கடந்த கால ராஜபக்சக்களின் தலைமையிலான ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட தவறான பொருளாதார கொள்கைகளாகும். ஊழல்களுமே ஆகும். பொருளாதார கொள்கைகளும் ஊழல்களுமே ஆகும். அந்த பின்னடைவை சீர் செய்து நாட்டை மீட்டெடுக்கும் கடினமான பணியையே எமது அரசு செய்து வருகிறது என்று ஹந்தநீதி குறிப்பிட்டிருக்கின்றார். இது மாறி மாறி ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு கருத்துக்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகள் வருகின்ற பொழுதுதான் எல்லாருக்குமே அது பிரச்சனைகளாக தெரியும். ஏனென்றால் இப்பொழுது இந்த சிறை பிரச்சனையிலே கடந்த காலத்திலே அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஆற்றிய உரையின் வடிவத்தையும் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று நீங்களும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், நீங்களும் இப்பொழுது அரசியல் இருக்கிறீர்கள் என்று. இவ்வாறு ஒவ்வொரு தரம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது மாறி மாறி இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். நல்லது அன்பு சொந்தங்களே, நடப்பவைகள் நல்லவைகளாக நடக்கட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். இடிமுழக்கம் செய்தியோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள், அதற்கு உங்களுக்கு எனது நன்றிகள். சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அன்புடன் சக்திவேல். நன்றி, வணக்கம். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.